அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்து உம்முடைய குழுமத்திலே நாங்கள் கூடி சேரி உம்மை துதிப்பதற்கு என் தேவன் கொடுத்த தயவிற்காய் ஸ்துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் இந்த நல்ல நாளின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு நமக்கு தயவு செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் இந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும், அவர் வரும்போது என்ன நடைபெற வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார் என்பதை இந்த நாளில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் வரும்போது, அவர் வருகையில் நமக்கு என்ன நடக்கும் என்று நாம் ஆராயப் போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர் எப்படி வருவாராம்? தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவாராம். அவர் வருவதை எல்லோரும் பார்ப்பார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 28, 29வது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேத கல்லறையில் உள்ள அனைவரும் அவருடைய சப்தத்தை கேட்கும் காலம் வரும். அன்பு பிள்ளைகளை, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு அவர் வரும்போது எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் வரும்போது கண்கள் யாவும் அவரை காணும் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 12:2 வாசிப்போம் என்றால், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகரில் சிலர் நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாமே எல்லோரும் காணும்படிதான் நடக்கும். அவர் யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக வருவார் என்கின்ற சொல்லுக்கு இடம் கொடாமல் எல்லோரும் பார்க்கும்படி வருவார். அவர் அமைதியாக வரமாட்டார். மிகுந்த சத்தத்தோடு எல்லோரும் காணும்படி வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52, 53 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்: எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாமை எழுந்திருப்பார்கள். எழுந்து மறுரூபம் ஆக்கக்கூடிய ஒரு குணம் உயிரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும்போது இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட செல்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே,
அவர் வருகையில் என்னென்ன மகத்துவங்களை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். அடுத்து அவர் வரும்போது நமக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? அன்பு பிள்ளைகளே, அவர் வரும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு தான் மிக மிக முக்கியமானது என்று நாம் உணர வேண்டும். மத்தேயு 24வது அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னால் நோவாவின் காலத்திலே மக்கள் பேழுக்குள் எப்படி பிரவேசித்தார்களோ அதை வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் கொண்டிருப்பார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லுகிறார். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் மக்கள் உணராது இருந்தார்கள். அதை போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலையில் இந்த அனுபவத்தை நம்மில் அநேகர் பெற்றுக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேர் இருப்பார்கள். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவார். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 24, 40, 41, 42 வசனங்களிலே இதை நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய காலத்தில் எப்படி இருக்கும்? இன்றைக்கு இரகசிய வருகை என்று கிறிஸ்தவ சமயத்திலே பொதுவான ஒரு கருத்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில சபை சார்ந்த சத்தியங்கள் ஆண்டவர் ரகசியமாக வருவார் என்று போதிக்கின்றனர். அது தவறா இல்லையா என்பதை நான் சொல்லவில்லை. ஆனால் இதை குறித்து, இரகசிய வருகையை குறித்து வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் இதோ வனாந்தரத்திலே இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் புறப்படாதிருங்கள். இதோ அறைவீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சத்தியம் என்ன? நாம் முன்பு படித்தோம் 1 தெசலோனிக்கர் 4:16 அவர் தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார். அப்பொழுது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். எல்லோரும் அறியும்படி அவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே 1 தெசலோனிக்கர் 4:16 வாசித்தோம். அவர் வருவது எல்லோருடைய கண்களுக்கும் தெரியும். இது ரகசியமாக வருவாரா என்று வேதம் ஒரு நாளும் இந்த கருத்துக்கு இடம் கொடுப்பதில்லை. அடுத்து அவர் வருவார் என்பது பற்றி வேதம் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன என்றால், அதைத்தான் நாம் படித்தோம் மத்தேயு 24:24. இதோ அங்கே இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார், அங்கு இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. ஏனென்றால்
வேதம் மத்தேயு 24:24 சொல்லுகிறது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் அங்கு ஒரு சத்தியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும் வரைக்கும் புறப்பட்டு போகிறது என்று சொல்லுகிறார். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசனுடைய ஆவிகள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நாம் நம்ப வேண்டாம். இன்றைக்கு இந்த சத்தியத்தை நம்பும்படி சாத்தான் மிகவும் தீவிரமாக இறங்கி இருக்கிறார். வருகை பற்றிய ஆலோசனை என்ன சொல்லுகிறது என்றால், மத்தேயு 24:42 சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். 44 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று மத்தேயு 25:13 சொல்லுகிறது. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனென்றால் அவர் வரும் நாளை நாம் அறியோம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள் என்று மத்தேயு 24:36 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் எப்படி வருவார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம். யாருக்கும் தெரியாமல் வருவாரா என்றால் இல்லை, எல்லோரும் அறியும்படி வருவார். அவருடைய நாள் தான் திருடனை போல வரும். ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அநேகர் சொல்லுவது போல நம் ஆண்டவர் திருடனை போல வருவது இல்லை. அவருடைய வீட்டிற்கு அவர் திருடனை போல ஏன் வர வேண்டும்? இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருகிறேன் என்று சொல்லவில்லை, கர்த்தருடைய நாள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்பது பிள்ளைகளே, 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் மிக தெளிவாக அங்கு சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவர் தம்முடைய வருகையை எப்படி ஸ்தாபிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கும் தேவனுடைய வருகை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து, அவர் யாருக்கும் தெரியாமல் வருவாரா என்றால் இல்லை. அவர் வரும்போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், என்னென்ன ஏமாற்றங்கள் நடக்கும் அந்த காலத்தில் என்பதை ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வருகைக்கு வேதம் சொல்லுகிற ஆயத்தத்தை நாம் செய்து அவரோடு கூட சேர்ந்து எந்த நிலையிலும் நாம் ஏமாந்து விடாதபடி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற ஆயத்தங்களை செய்வோம், கர்த்தரோடு சேருவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே வெளிப்படையாக தெரிவித்தீர். மரித்த பிள்ளைகள், உயிரோடு இருக்கிற பிள்ளைகள் அவர் வரும்போது அவரோடு கூட செல்வார்கள்.
மறுரூபமாக்கப்பட்டு செல்வார்கள் என்று வேதத்தில் கற்றுக்கொண்டோம். அவர் வரும்போது யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக வரமாட்டார் என்பதை கற்றுக்கொண்டோம். எந்த நிலையிலும் கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிற ஏமாற்றங்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி நடக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்று அதன்படி நடப்பதற்கு எந்த நிலையிலும் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று மத்தேயு 24:4 சொன்னீரே, அந்த வார்த்தைக்கு நீங்கள் எங்களை காத்து எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் நாளை சந்திப்போம். கேட்ட சத்தியத்தின்படி ஆயத்தமாகி அவருடைய ராஜ்யத்தில் சேருவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.